வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து கேரளா உண்ணியப்பம் செய்யலான்ட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி 1 டம்ளருங்க ஊற வச்சுருக்கேன். இது வந்து 8 மணி நேரம் ஊறணும். இப்போ இது வந்து களைஞ்சி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கேங்க. இது கரைச்சிக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லத்தை கரைய வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கொதி வந்துடுச்சு. பச்சரிசி வடித்து வச்சாச்சு. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச வெல்லத்தையும் இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சிக்கணும், தண்ணி விடக்கூடாது. நம்ம அந்த வெள்ளை தண்ணியே சரியாக போயிடும். அரைச்சி வச்சது நம்ம குண்டாவில் ஊற்றிட்டோம். தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு, கொஞ்சோண்டு சோடாப்பு, ஏலக்காய் தூள் கொஞ்சம். வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காயுது. தேங்காய் இதெல்லாம் போட்டு உண்ணியப்பத்துக்கு கலக்கியாச்சு. இப்போ எண்ணெயில் ஊற்றி எடுத்துடலாங்க. தள்ளி தள்ளி ஊற்றணுங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்புறம் திருப்பி விட்டுக்கலாங்க. உண்ணியப்பம் வெந்துருச்சு, எடுத்துடலாங்க. கேரளத்து உண்ணியப்பம் ரெடிங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு, உள்ள பாருங்க, நல்லா சாப்பிட்டா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.